ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. நம்முடைய மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் சார். ஹலோ, வணக்கம் சார். இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள். சார் வணக்கம் சார். உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள் இந்த டெவலப்மெண்ட் சார், ஒரு 3 விஷயம். ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து இன்று வரை திரு செந்தில் பாலாஜி எடுத்த ஒரு மிக புத்திசாலித்தனமான சாத்துரியமான முடிவு, பாராட்ட வேண்டும். அது புத்திசாலித்தனமான முடிவு மட்டுமல்ல, இது முதலமைச்சருக்கு தெரியாமல் இவர் எடுத்துவிட்ட முடிவாக எனக்கு தோன்றவில்லை. முதலமைச்சரே எடுத்தால் கொஞ்சம் கௌரவ குறைவு அல்லது உச்ச நீதிமன்ற கருத்துக்களுக்கு, சென்னை உயர்நீதிமன்ற கருத்துக்களுக்கு முதலமைச்சர் அல்லது ஒரு அரசாங்கம் பணிந்து விட்டது, அதை ஏற்றுக்கொண்டது என்கிற அபிப்பிராயம் வரலாம். அதனால் மாதம் 1,05,000 ரூபாய் சம்பளம் என்று சொல்லுகிறார்கள். அரசு பணத்தை சிறையில் இருக்கிற ஒரு கைதிக்கு தொடர்ந்து கொடுத்து, அவருடைய PA காரையும் 2 கார் அவருக்கு கொடுத்து, இதெல்லாம் நாளைக்கு யாராவது விரயம் என்று வழக்கு போட்டால் அதில் எந்த நீதிமன்றம் நீதிபதி என்ன முடிவு எடுப்பார் என்று தெரியாது. எனவே அவரையே ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் அறிவுறுத்தி இருப்பார் என்று நான் மிகுந்த பரிவோடு கருதுகிறேன். 2, 3 இன்னும் ஒரு காரியம், அவர் ராஜினாமா செய்தால் தன்னுடைய ஜாமீன் மனு கொஞ்சம் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என்று நினைத்திருந்தால் தவறல்ல. இதற்கும் என்ன தொடர்பு? ராஜினாமாக்கும் அமைச்சரா இல்லாததுக்கும் ஜாமீன் மனு விரைவாரத்துக்கும் என்ன தொடர்பு? நல்ல அழகான கேள்வி சார். எல்லா தொடர்பும் இருக்கிறது சார். ஒரு விருந்தாளியாக சிறைச்சாலையில் இவர் அமைச்சராக இருக்கிற வரைக்கும் அந்த அமைச்சருக்குரிய சில சௌரியங்கள் சிறைச்சாலைக்கு வெளியேயும் கிடைக்கும், உள்ளேயும் கிடைக்கும். இவரை வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கடைசி முயற்சி ஒன்று செய்து பார்த்தார். என்னுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் போட்ட வழக்கை என் மீது உள்ள சாதாரண கிரிமினல் வழக்கு முடிந்த பிறகு ஆரம்பியுங்கள் என்று கூட கேட்டு பார்த்தார். அதுவும் அவருக்கு சாதகமாக இருக்கிறதாக எனக்கு தோன்றவில்லை சட்ட ரீதியாக. எனவே அது 195% கன்விக்ட் ஆகிவிடுவார்கள். இவர் கன்விக்ட் ஆன பிறகு இவருடைய உடையும் மாற்றப்பட்டுவிடும், இவருக்கு வேலையும் கொடுப்பார்கள். அங்கு ஓசி சாப்பாடு சாப்பிட முடியாது. நான் சிறையில் இருந்திருக்கிறேன், எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. வேலை செய்து அங்கு பிழைக்க வேண்டும். எனவே இது ஒரு சரியான முடிவு. முதலமைச்சர் ஒரு கலந்து அல்லது உரிய இடத்தில் கலந்து எடுத்திருக்கிறார். இன்னும் ஒன்று செய்ய வேண்டும் அவர். அது அவர் தம்பி அசோக் என்று எண்ணுகிறேன், அவர் மனைவியையும் சரண்டராக சொல்ல வேண்டும். நீதிமன்றத்துக்கு 2 சில இடங்களில் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எல்லா வழக்குக்கும் எல்லா குற்றவாளிகளுக்கும் நீதிமன்றக்கும் பொருந்தும். சில இடங்களில் அவர்கள் உத்தரவு போட முடியாத பல ஒரு கிரே ஏரியா இருக்கத்தான் செய்கிறது. இவரை மந்திரி பதவியிலிருந்து எடு என்று ஒரு அறிவுரையாக சொல்லலாமே தவிர அதை சொல்லிவிட்டார்கள். கேட்பதாக இல்லை. இவரை வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ண வேண்டும் என்றால் அங்கேயே வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் செய்தது. ஜாமீன் கொடுக்காத ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு நரக வேதனை. இந்த பதவியினுடைய முழு சுகத்தையும் அனுபவிக்கவில்லை. அவருக்கு 1,05,000 ரூபாய், 2 கால்கள், 3 PA எல்லாம் அவசியமும் இல்லை அவருக்கு இருக்கிற சொத்துக்களுக்கு. அதை செய்திருக்கிறார். ஒரு 50% குட். தம்பியையும் தம்பி மனைவியையும் சரண்டராக சொன்னால், அந்த வீடு ஏதோ 8 கோடியோ 7 கோடி எனக்கு சரியாக தெரியாது, எந்த பணத்தில் கட்டினார்கள் என்று அவர்களிடம் ஸ்டேட்மெண்ட் வாங்கினால் இது முற்று பெறும். அவருடைய முயற்சி வெளியே வர வேண்டும் என்கிற முயற்சி முற்று பெறும். எப்போதும் நீதித்துறை என்ன செய்யும் என்றால், எங்கே தனக்கு முடியாதோ அதிகாரம் இல்லையோ அங்கு அமைதியாக இருந்து கொள்ளும், சொல்லிவிட்டு விட்டுவிடும். எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கு இறுக்கி பிடிக்கும். அதனால்தான் திரும்ப திரும்ப ஜாமீன் இல்லை என்று மறுத்தார்கள். இப்போதும் கூட
உயர்நீதிமன்றம் தான் ஜாமீன் கொடுக்கும். இல்ல ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதுன்னு கன்சிடர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி திரு தமிழ்மணி. தொடர்ந்து உங்கள்கிட்ட வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் இது பற்றி விரிவா பேசலாம். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.